பார்த்து வருகிறோம். நியாயமான மறுவரையறை தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவிட்டிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து மறுவரையறை செய்யக்கூடாது எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பதிவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம். நியாயமான தொகுதி வரையறை வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தொகுதி வரையறை கொடுத்து இந்தியா முழுக்க மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்கள், குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் குறைவாக, அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இன்றைய சூழல் ஒரு பழிவாங்கும் சூழலாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இத்தகைய திட்டத்தை கொண்டு வந்தால் ஏற்கனவே மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய பிரதித்துவம் மிகுந்த குறைவாக காணப்படும். அது மட்டுமல்லாது, குறைவாக எம்பிக்கள் இருக்க மாநிலங்களுடைய கணக்கீடு இல்லாமலே ஒரு நாட்டினுடைய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற அடிப்படையில் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தினார். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதே போல 3 மாநில முதல்வர்கள் உள்ளிட்டவர் பல்வேறு பேர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையிலே தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் கூட இதே கொள்கையை அடிப்படையாக வச்சு தீர்மானம் முன்மொழிந்தார் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் நியாயமான தொகுதி வரையறை வேண்டும் என்றும் தற்போது அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார்.